முருகா முருகா முருகான்னு அனுதினமும் அவரை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டும். முருகானா யார் தெரியுமா? அதை தெரிந்து கொள்ள எங்களது ஆத்மமுக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். மு என்றால் முகுந்தன் என்கிற விஷ்ணு, ரு என்றால் ருத்ரன் என்கிற சிவன், கா என்றால் கமலத்தில் உதித்த பிரம்மன். ஆக முருகன் என்றால் மும்மூர்த்திகள் செய்யும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களையுமே செய்து மக்களுக்கு அருளும் கருணை வடிவானவன். முருகனை வழிபட்டால் மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் முருகு என்ற சொல்லிற்கு அழகு, இளமை என்று பொருள். ஆகவே முருகன் என்றால் அழகன் என்பதும் பொருள். முருகா என்று மனமுருகி யார் வேண்டினாலும் அவருக்கு துன்பம் என்பதே இருக்காது. முருகனை வணங்குபவர்களும் அழகும் நல்லறிவும் ஆரோக்கியமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வர். முருகனை வணங்குபவர்கள் மனதளவில் கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பார்கள். இவர்கள் மனமுருகி அழைத்ததும் முருகப்பெருமான் ஓடோடி வந்து அருள் புரிவார். முருகனை நம்புகிறவர்கள் ஓம் முருகா என கமெண்ட் செய்து செல்லவும்.